எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் வந்திருக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கூப்பிட்டோன்னு வந்ததுக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். விஷ் யூ ஆல் ஹாப்பி விமென்ஸ் டே. ஃபஸ்ட்டு அரவிந்த் இவ்வளோ தெளிவாக இந்த 2 வருஷத்தில் வந்துட்டு இன்றைக்கி தான் பேசியிருக்காரு, இவ்வளோ கிளியராக. ஏன்னா ஒரு சில படங்களுக்கு நம்ம வந்துட்டு இவரை இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்போம், இவங்களை இன்ஸ்பிரேஷன் எடுத்துப்போம், இல்லைனா இவங்கள்ட்ட சில நுவான்சஸ் கற்றுக்கலாம், இல்லைனா இவங்கள்ட்ட சில பாடி லாங்குவேஜ். மொத்தமாக அரவிந்தை பார்த்து தான் இந்த படமே நான் நடித்தேன். அப்போ தெரிஞ்சுக்கங்க இந்த டீம் வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு. ஏன்னா எனக்கு இப்போ அவர் கவுண்டமணி சார் சொன்ன மாதிரி வந்துட்டு எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது ஜனங்களே. இது வந்துட்டு நான் வெறும் நடித்தேன், அவ்வளோதான். உள்ளே எதுவுமே இழுக்கலை. பட் இருந்தாலும் இது வந்துட்டு ஒரு ஸ்டோனர் ஃபிலிம். எனக்கு எப்படி இது சொல்கிறதுன்னு தெரியல. ஏன்னா இது எப்படி ஆரம்பித்தோம், இந்த படம் இந்த நிலைமைக்கு வருமாங்கிறதே எனக்கு ஆக்சுவலாக ஒரு ட்ரீம் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதையை சொல்லும்போது நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்தாங்க, ஃபால்ஸ் ப்ராமிசஸ் நிறைய கொடுத்தாங்க. பண்ணுறோம் சார். டெய்லி நானும் பார்த்தீங்கன்னா எல்லா படத்தையும் விட்டுட்டு இவ்வளோ தாடி இவ்வளோ முடியோட உட்காந்துட்டு இருந்தேன். டெய்லி ஆஃபீஸ்க்கு வருவோம், பேசுவோம், சமோசா டீ சாப்பிடுவோம், போயிடுவோம். ப்ரொடியூசர் வருவார், அவரும் சாப்பிட்டு போயிடுவார். நான் சொல்கிறது ஒரு சில ப்ரொடியூசர்ஸ் இந்த படம் பண்ணணும்னு நினச்சி வந்த ப்ரொடியூசர்ஸ் பண்ணாமல் போனது எங்களை ஒரு 6 மாதம் அலக்கடிச்சது. பிகாஸ் நான் காக்க வச்சதுன்னு சொல்கிறது வேறு, அலக்கடிச்சது ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுத்து. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்துட்டு நான் அடுத்து என்னோடய கெரியரில் என்னோடய சர்வைவலில் பார்க்கணும், நான் அடுத்தடுத்த படங்கள் போகணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டு ஓவர் நைட்டில் ஃப்ரஸ்ட்ரேஷனில் முடிய வெட்டிட்டேன், தாடி எடுத்துட்டேன். முன்னாடி அடுத்த நாள் விட்டு வந்து நிற்கிறேன், இவர் ஜி என்ன ஜி இப்படி வந்து நிற்கிறீங்கன்னு. பின்ன நான் என்ன பண்ண முடியுங்க, 1 வருஷம் ஆச்சு படம் ரிலீஸ் ஆகி, அடுத்து நான் எதாவது பண்ணணும். இவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு மத்தியில் ஐ திங்க் எங்களோட ஒரே ரெஸ்கியூக்கு ஃபஸ்ட்டு வந்தவர் சிவனேசன் சார். ஸோ கண்டிப்பாக நாங்கள் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கோம் சார். இந்த படம் வந்துட்டு கதை கேட்டுட்டு அவருக்கு கதை புரிஞ்சுதா, ஸ்டோனருங்கிற என்னன்னு தெரிஞ்சுதாங்கிறது எனக்கு தெரியல. பட் ஜஸ்ட் எங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை, பிகாஸ் அவர் என்ன பேக்ட்ராப்பில் வந்திருக்காரு, ஸ்டோனருங்கிற ஒரு கல்ச்சர் சிட்டியில் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்குது எல்லாருக்கும். ஸோ கதை கேட்டுட்டு அவருக்கு இந்த படம் கதை வந்துட்டு பெரிய லெவலில் எவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆச்சுங்கிறது தெரியல. பட் அரவிந்த் மேலே இருக்கிற நம்பிக்கை, என் மேலே இருக்கிற நம்பிக்கை ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். 2வது படம் போயிட்டுருக்கிற இன்பிட்வீன் ஒரு சில இதில் வந்துட்டு நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் வந்துச்சு, நிறைய பிரச்சனைகள். ஏன்னா எப்போவுமே ஒரு புது முயற்சி பண்ணும்போது தடைகள் வரதான் செய்யும், அதை தாண்டி தான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சில தடைகள் நிறையா வந்துச்சு. ஸோ அப்போ திருப்பியும் எங்களோட ரெஸ்கியூக்கு வந்து இந்த படத்துக்கு ஒரு பிளட் கொடுத்த இன்னொரு ப்ரொடியூசர் மனோஜ் அவர்கள். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி பட்டம் எங்களுக்கு தான் தெரியும் அந்த வழி என்னென்னு. ஒவ்வொரு நாளும் சும்மா உட்காந்து இந்த படத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு தயாரிப்பாளர் வந்து இதை ஆரம்பித்தோன்னு. ஸோ இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்து சேர்த்துட்டோம். 2வது எங்களோட நடிகர் சங்கத்துக்கு நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். விஷால் அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த சிம்பாங்கிற டைட்டில் அவ்வளோ ரெஜிஸ்டர் ஆகிடுச்சு. இதை நாங்கள் வந்துட்டு இழக்க தயாராக இல்லை. என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு பெரிய பதட்டத்தில் இருக்கும்போது தான் நான் சொன்னேன். ஏன்னா பிகாஸ் அவர் விஷால் எனக்கு தெரியும். நாங்கள் காந்தி கிருஷ்ணா சார் டைரக்ஷனில் வந்துட்டு அவரோட கெரியரை அவர் ஸ்டார்ட் பண்ணார். அந்த டைமில் ஐ வாஸ் ஆல்சோ 1 ஃபிலிம் ஓல்ட், பாய்ஸ் முடிச்சுட்டு வந்தேன். ஸோ அந்திலேருந்து ஒரு நல்ல பழக்கம், அவரோட வெற்றி எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் சினிமாவில் மட்டும் இல்லை, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு சினிமா இல்லாமல் அதர் ரெஸ்பான்சிபிள் பொசிஷன்ஸ் அவர் எடுத்து இப்போது பெரிய லெவலில் வந்துட்டுருக்காரு. ஸோ இந்த சிம்பாங்கிற டைட்டில் வந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம், போராடி எங்களுக்கு வாங்கி கொடுத்த எங்களோட தலைவர் நாசர் அவர்களுக்கும் விஷால் அவர்களுக்கும் நடிகர் சங்கத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி என்னோட டீம் பானு, ஸ்வாதி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த கதை ஃபஸ்ட்டு என்கிட்ட சொன்ன உடனே இந்த கேரக்டர் யார் பண்ணுறதுங்கும் போது ஒரு 4-5 சாய்ஸஸ் வந்தது. பட் எல்லார் மூஞ்சிலையும் ஒரு பளிச்சுன்னு ஒரு பல்ப் அடித்தது வந்துட்டு பிரேம்ஜி பேரை சொன்ன உடனே, என்னங்க அவர் ஒத்துப்பாரா சார், நீங்கள் வந்துட்டு படத்தில் ஸ்டோனர், அவர் நாய், நீங்கள் ஸ்டோனர், அவர் நாய் சார், அதெல்லாம் இப்படி போய் அவர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் வந்துட்டு அவர் பாட்டுக்கு ஜாலி இப்படின்னு படம் பண்ணிவிட்டு வெங்கடனா படத்தில் ஜாலியாக இருக்கார், நீங்கள் போய்ட்டு அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ரோல்லாம் சொன்னால் அவர் ஒத்துப்பாரா அப்படிங்கும்போது ஐ திங்க் தேங்க்ஸ் டு பிரேம்ஜி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜானர் நீங்கள் பண்ணணும் ப்ரோ. உங்கள் கரியரில் நாளைக்கு வந்துட்டு வர சங்கதிகள்லாம் அதை பார்க்கும்போது ரொம்ப ரசிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபிலிம் வந்துட்டு உங்கள் கெரியருக்கு டெஃபினட்டாக ஒரு ஹிஸ்ட்ரின்னு சொல்லலாம், ஒரு ஹிஸ்டாரிக்கல் கல்வெட்டில் அது இருக்கும் அது. ஸோ அந்த லெவலுக்கு வந்துட்டு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தார். 6 மணிக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக நடுங்கும், பட் இருந்தாலும் வந்துட்டு வெரி கோஆப்ரேட்டிவான
ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம் ஆக்சுவலாக. நாங்கள் ஒர்க் பண்ணும்போது எங்கள் டீமே ஆக்சுவலாக ரொம்ப கூலான ஒரு டீம். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு படத்தை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக எடுக்க முடியாது. ஏன்னா அவருக்கு உள்ளே போயிடுது ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகிறதுக்கு. எங்களுக்கு என்ன ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டீமோட அந்த படத்தையே எடுத்துட்டீங்க, இதுக்கு மேலே என்ன ஒளிவு மறைவு விடுங்க. ஸோ அந்த லெவலுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான ஒரு டீம். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் வந்துட்டு என் கெரியரில் நிறைய நான் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் பட் இந்த ஃபிலிம் இட்ஸ் சம்திங் வெரி ஸ்பெஷல், க்ளோஸ் டு மை ஹார்ட். பிகாஸ் இதோட ரெஸ்பான்ஸ் என்னங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியாது. நல்ல படம் கொடுக்கணுங்கிற ஒரே முயற்சியோட ஆடியோ வரைக்கும் வந்துட்டோம். இதோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்கணும் அப்படின்னா இதை தயவு செஞ்சு தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். நிறைய சங்கங்கள் போராடிட்டு இருக்கோம் அந்த டிவிடி பைரசிங்கிற ஒரு விஷயத்தை அடியோடு ஒழிக்கிறதுக்கு. ஸோ இந்த மாதிரியான ஃபிலிம், இந்த மாதிரி ஃபிலிம் கிடையாதுங்க, எந்த ஃபிலிமாக இருந்தாலுமே தேட்டரில் போய் பாருங்கள். பட் ஸ்பெசிஃபிக்லி சின்ஸ் வி ஆர் ஹியர் இந்த கான்டெக்ட்ஸில் எங்கள் ஃபிலிம்க்கு இந்த ட்ரிப்பு தரவின்ஷி இந்த ட்ரிப்பு நீங்கள் உணரணும் அப்படின்னா ஐ திங்க் நீங்கள் தேட்டரில் போய் படத்தை பார்க்கணும். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், விஷால் சந்திரசேகர். ஆக்சுவலாக இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஐ திங்க் இட் ஹோல்ஸ் குட் ஃபார் எனிபடி, எனி டைரக்டர் அண்ட் மியூசிக் டைரக்டர், எனி டைரக்டர் அண்ட் சினிமாட்டோகிராஃபர். அவங்களோட ரிலேஷன்ஷிப் பார்த்தீங்கன்னா மேல் பாண்டிங் பயங்கரமாக இருக்கும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷன். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்போ கேட்டாலுமே வந்துட்டு விஷால் ஆஃபீஸில் இருக்கம்பாரு, ஏங்க வீட்டுக்கே போக மாட்டிங்களா நீங்கள்? இல்லை ஜி இந்த மாதிரி இருக்குது ஜி, அந்த மாதிரி இருக்குது ஜி. ஸோ அதோட ஆத்மார்த்தமான ஒரு ரிசல்ட் தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மியூசிக்கல் அவுட்புட். இப்போ இருக்கிற கரண்ட் மியூசிக் டைரக்டர்ஸில் எனக்கு தெரிஞ்சு விஷால் இஸ் அ வெரி டேலண்டட் ப்ராமிசிங் கண்டஸ்டன்ட்னு சொல்லலாம். இஸ் அ ப்ராஸ்பெக்ட் இன்ஃபேக்ட். அந்த லெவலுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான மியூசிக், படத்தோட ஆர்ஆர்லாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஐ எம் குவைட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஏன்னா வந்துட்டு என்ன நான் வந்துட்டு விஷுவலாக நான் வந்து நடிச்சிருவேன், பட் அதை எல்லாத்தையுமே என்லைட் பண்ணுறது மற்ற விஷயங்கள் தான். எடிட்டிங், டெக்னீஷியன்ஸோட அவங்களோட இன்புட் தான் வந்துட்டு ஆக்டர்ஸோட அந்த விஷயத்தை என்லைட் பண்ணும். ஸோ தேங்க்யூ விஷால் ஒன்ஸ் அகேன். ஸோ அரவிந்த், கண்டிப்பாக உங்களோட உழைப்பு வீண் போகாது. இப்போ இருக்கிற யங் டைரக்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு அவங்களோட திறமைகளை வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ யூஆர் ஒன் அமாங் தெம். இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. ரொம்ப ரொம்ப திறமையான ஒரு கடுமையான இயக்குனர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் எ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அஸ் வெல். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். ஏன்னா எல்லார்ட்டையும் நான் ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி தான் சொன்னேன். த்ரூ மியர் ஃப்ரெண்ட்ஷிப் தே ஹவ் கம். மிஷ்கின் சார், தேங்க்யூ சார். நான் வந்துட்டு உங்களை கூப்பிடல, மன்னிச்சிருங்க. பட் அதையும் மீறி நீங்கள் வந்திருக்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ. பத்திரிகை நண்பர்கள் ஒன்ஸ் அகேன் நன்றி.